இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் உள்ள சரத்துகள் 5 முதல் 11 வரை. யார் இந்திய குடிமகன் என்பதை தெளிவாக வரையறுக்கின்றன. ஆர்டிகிள் 5. ஜனவரி 1950 26 அன்று இந்தியாவில் வசித்தவர்களின் குடியுரிமை. ஆர்டிகிள் 6. பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு குடிபெயர்ந்தவர்களின் குடியுரிமை. ஆர்டிகிள் 7. பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்து பின்னர் இந்தியாவிற்கு திரும்பியவர்களின் குடியுரிமை. ஆர்டிகிள் 8. வெளிநாடுகளில் வாழும் இந்திய வம்சாவளியினரின் குடியுரிமை. ஆர்டிகிள் 9. விருப்பத்துடன் வேறு நாட்டு குடியுரிமை பெற்றவர் இந்திய குடிமகன் அல்லர். ஆர்டிகிள் 10. குடியுரிமை உரிமைகளின் தொடர்ச்சி. ஆர்டிகிள் 11. குடியுரிமை தொடர்பான சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்றும் அதிகாரம். இதுவே இந்திய குடியுரிமையின் அடிப்படை விதிகள். அதேபோல் பகுதியில் உள்ள சரத்து 12 மற்றும் 13 அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் முக்கிய சட்டங்களாகும். ஆர்டிகிள் 12 அரசு என்பதற்கான வரையறையை வழங்குகிறது. மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் அரசு கட்டுப்பாட்டில் உள்ள நிறுவனங்கள் இவை அனைத்தும் ஸ்டேட் ஆகஸ்ட் கருதப்படுகின்றன. ஆர்டிகிள் 13 அடிப்படை உரிமைகளுக்கு முரணான அல்லது அவற்றை குறைக்கும் எந்த சட்டமும் செல்லாது என அறிவிக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை உரிமைகள் சட்டத்தால் பாதுகாக்கப்படுகின்றன. இந்த வீடியோவை லைக், ஷேர் பண்ணுங்க.